இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதாவது சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆப்ப சோடா, அது கொஞ்சமாக சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது ஃபஸ்ட்டே வந்து ஒரே அடியாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது. அதே சமயம் சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. நான் ஃபுல்லாக கலந்து எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கையில் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது இல்லைங்களா, இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அந்த பூந்தி தேய்க்கிற தட்டு இல்லை அரிக்கரண்டி அதில் எல்லாம் சரியாக குட்டி குட்டியாக வரல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி ஒரு லட்டு ரெசிபி கூட நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சுட்டு உடனே எடுக்காமல் நல்லா மொறுமொறுன்னு ஆகும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதே லட்டாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு எடுத்துடணும். காரா பூந்தி அப்படிங்கிறதுனால நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அந்த குட்டி குட்டி பூந்தி மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா பூந்தியுமே பொரிச்சு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பூந்தியை அப்படியே சாப்பிட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குற மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 4-5 பல் பூண்டை லைட்டாக தட்டி தோலோடையே தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் காமிச்சு எடுத்துக்கலாங்க. லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம பூந்தி பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக வேர்க்கடலை உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 4-5 செகண்ட் எண்ணெயில் காமிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட முந்திரி இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நட்ஸ் எல்லாமே இன்னுமே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாங்க. லைட்டாக மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கடையிலெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி உப்பு சேர்த்துருக்கு இல்லைங்களா, அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மிளகாய் தூள் ரொம்பவுமே கம்மியாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதையே அவ்வளோதாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கூட இல்லை, சூப்பரான மொறுமொறுன்னு காரா பூந்தி டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துட்டு